நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். என்னுடைய யோசனையே வேற. நான் யோசனை பண்ணனாக்கா என்னுடைய கெஸ்ஸிங் மிஸ்ஸு ஆகாது. நான் எதில் கையை வச்சாலும் அது கரெக்டாக நடக்கும். மிஸ் ஆகாத மாதிரி கணக்கு வச்சுதுமா நான் கரெக்டாக முடிச்சிடும் தெரியுமா என்று சொல்லி நாம் அதிகமான நேரத்தில் பெருமையாக பேசுவது உண்டு. நான் செய்கிற காரியங்கள், நான் நேரெடுக்கிற யோசனைகள் எதுவும் தவறுவதில்லை. நான் எல்லாவற்றையும் சரியாக செய்து விடுகிறேன். நான் போகிற பாதை தான் சரி, நான் செல்கிற வழி தான் சரியானது என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? ஒரு யோசனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையில் நாம் பார்க்கிற பொழுது அப்படிப்பட்ட யோசனை நாம் இருக்கிற பொழுது நாம் அந்த காரியத்தில் நம்ம வெற்றி பெறுகிறோமா? என்னுடைய யோசனை, என்னுடைய வழி, என்னுடைய சிந்தனை, நான் போகிற பாதை தான் சரி என்று சொல்லி செய்கிற பொழுது அதில் நமக்கு வெற்றி இருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசித்தோம்னாக்கா கேள்விக்குறிதான். ஏன்னாக்கா நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய சுய சிந்தனையை நாம் சார்ந்திருக்கிறோம், நம்முடைய பலத்தை நம்ம சார்ந்திருக்கிறோம், நம்முடைய அறிவை மட்டுமே நம்ம சார்ந்திருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான தோல்விகள் வருகிறது. அப்புறமா எப்படி நம்ம கெஸ்ஸிங் மிஸ் ஆச்சு? நம்ம பாதை எப்படி தப்பாக போச்சு? நம்ம சரியான வழியில் தானே போயிருந்தோம், ஏன் இப்படி நடந்துச்சு என்று சொல்லி நாம் உள்ளுக்குள்ளாகவே என்ன பண்ணுவோம்? அதிகமாக யோசிக்க ஆரம்பிப்போம். அதிகமான சிந்தனைகள் வந்துவிடும் நமக்குள்ளாக. எனக்கு அன்பானவர்களே, நம்ம பாதையில் நம்ம போகிறது சரிதான். ஆனால் அந்த பாதையில் போகிறப்போ கடவுளுடைய ஒத்தாசை நமக்கு வேண்டும், கடவுளுடைய உதவி நமக்கு வேண்டும். கடவுளுடைய வழிநடத்துதல் நம்முடைய வாழ்க்கை என்னும் பயணத்தில், நம்முடைய பாதையில், நம்முடைய சிந்தனையில், நம்முடைய யோசனையில் கடவுளுடைய யோசனை இருந்தால் நமக்கு ஒருபோதும் தோல்வி என்பதே இருக்காது. கடவுளிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்கணும், கடவுளத்தில் நம்முடைய சிந்தனையை நாம் ஒப்பு கொடுக்கணும், கடவுளத்தில் நம்முடைய வழிகளை நாம் ஒப்பு கொடுக்கணும். கடவுளத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு நாம் செய்கிற பொழுது கடவுள் அதை நேர்த்தியாக செய்வதற்கு நமக்கு துணை புரிகிறார். அதுதான் வேதம் சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரிடத்தில் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வழியை நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய யோசனைகள் எல்லாவற்றையும் நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து கடவுளிடத்தில் நாம் நம்பிக்கையாய் இருக்கிற பொழுது கடவுள் காரியத்தை வாய்க்க செய்கிறார். அதான் ஏசானவர் சொல்கிறார், விசுவாசம் உடையவர்களாய் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளையே பெற்றுக்கொள்ளுவீர்கள். அந்த வார்த்தையின்படியாக நாம் இயேசுவை பற்றும் நம்பிக்கையில் நாம் நிலைத்திருப்போம். விசுவாச ஜீவித்தை நாம் ஜீவிப்போம். கர்த்தரிடத்தில் நாம் எல்லாவற்றையும், நம்மையும் நம்முடைய வழிகளையும் நம்முடைய யோசனை எல்லாவற்றையும் நாம் ஒப்பு கொடுத்து அவருக்குள்ளாக நாம் வாழ தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரும் பலப்படுத்தி வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.